Good morning students. இப்போ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரோமேக்னட்டிசமோட மாடியூல் நம்பர் 6க்கு வந்திருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன மாடியூலில் பார்த்துருந்தோம். போன மாடியூலில் வேற என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இண்டக்டன்ஸ்னா என்ன, இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். அதாவது எந்த வித பிசிக்கல் மூவ்மெண்ட்டும் இல்லாமல் உருவாகிற வோல்டேஜை வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொன்னோம். அதில் செல்ஃப் இன்டியூஸ்ட், மியூச்சுவல் இன்டியூஸ்ட்னு 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். கடைசியா டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட் இல்லை ஒரு கண்டக்டர் ஏதோ ஒன்று மூவ் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜை டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட்னால உருவாகிற இஎம்எஃப் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரை வந்து நான் என்ன பண்றேன்னா மேக்னெட்டிக் நடுவில் நான் மூவ் பண்ண போறேன், ஃப்ரண்ட்ல பேக்ல அப்படின்னு நான் மூவ் பண்ண போறேன். அப்ப அதுல வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா உருவாக போகுது. அந்த வோல்டேஜ் எதை பொறுத்து இருக்கும்? நான் எவ்வளவு வேகமா மூவ் பண்றேங்கிறத பொறுத்து இருக்குமா, இல்ல அதோட சைஸை பொறுத்து இருக்குமா, எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா வச்சு இது பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். கண்டக்டர்னா மின் கடத்தி, எதுவா வேணாலும் இருக்கலாம். காப்பரா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், ஏதோ ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டரோட லென்த் வந்து 1, 2, 3 எத்தனை மீட்டர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால நான் இங்க அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல் மீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க எப்போனாலும் உங்களுக்கு அது 5 மீட்டர்ல ஒரு கண்டக்டர் எடுத்தீங்கன்னா எல்லுக்கு பதிலாக நீங்க 5 போட்டுக்கலாம். 4 மீட்டர்ல ஒரு கண்டக்டர் எடுத்தீங்கன்னா எல்லுக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். அதனால நான் எல் மீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுல டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ண போறேன். ஸோ இப்போ கீழே இருக்க இமேஜ்ல நீங்க ஒரு கண்டக்டர் பார்த்துருக்கீங்க. இது ஒரு காப்பர் கண்டக்டர். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லுங்கிற லென்த்துக்கு எடுத்திருக்கேன். இதை சைட்ல உங்களுக்கு டிஎக்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு நான் மூவ் பண்ண போறேன். நார்மலா மூவ் பண்ணல, என்ன பண்றேன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த கண்டக்டரை நான் மூவ் பண்றேன். அப்ப அப்படி நான் மூவ் பண்றப்ப என்ன ஆகும், இதுல ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். ஏன் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது? அதெல்லாம் நம்ம என்ன படிச்சோம், ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால படிச்சோம். ஒரு கண்டக்டரோட லிங்க் ஆயிருக்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ எல்லுங்கிற லென்த் இருக்க கண்டக்டரை நான் டிஎஸ்ங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஃப்ளக்ஸுக்கு நடுவில் மூவ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவோம்னா பி வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். பி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, டென்சிட்டினாலே வந்து என்ன அப்படின்னா அடர்த்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சதுர அடிக்கு எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது. இங்க ஃப்ளக்ஸோட அடர்த்தியை நம்ம பார்க்க போறோம். அதனால என்ன பண்றோம்னா பி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பை ஏரியா. என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்ததுல நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ளக்ஸை வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து ஏரியா அப்படிங்கிறது எந்த ஏரியாவை நம்ம இங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் மூவ் ஆயிருக்க ஏரியா. ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது இதுல என்ன எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் இன்டு டிஎக்ஸ். எல்லுங்கிற கண்டக்டர் லென்த்தையும் டிஎக்ஸ்ங்கிறது அது மூவ் ஆகி வந்த பகுதியையும் எடுத்துட்டு ஏரியாவை எல் டாட் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லாஸ்டா வந்து என்ன பண்றோம்னா இந்த ஃப்ளெக்ஸோட அளவை பார்க்கறதுக்கு பையை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போறப்ப ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு பி எல் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை குறிக்குது, எல்ங்கிறது லென்த்தை குறிக்குது, டிஎக்ஸ் அப்படிங்கிறது
நான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல கண்டக்டரை மூவ் பண்ணேன் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை வந்து குறிக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் உருவாயிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம். ஸோ ஃபாரடே செகண்ட் லா படி என்ன ஆகுது அப்படின்னா, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபாரடே செகண்ட் லால நம்ம என்ன படிச்சோம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்க போடுறோம். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம். ஸோ ஃப்ளக்ஸ்னா பையே டைம் பொறுத்து இது பண்றதுனால நம்ம இங்க dpi by dt அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம பைங்கிறதுக்குரிய வேல்யூ பார்த்துருந்தோம் இல்லையா, முன்னாடி bi dxன்னு, அதை நம்ம என்ன பண்றோம்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ bi dx by dt அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நமக்கு ஏற்கனவே வெலோசிட்டி திசை வேகம் அப்படிங்கிறத பத்தி நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. திசை வேகம் அப்படிங்கிறது என்ன, ஒரு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது நேரத்தை பொறுத்து எவ்வளவு தூரம் நம்ம இது பண்றோம் மூவ் பண்றோம் அப்படிங்கறத தான் வெலோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஜெனரலான டெஃபினிஷன் வந்து dx by dt அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, EMF induced when conductor moves in perpendicular direction, அதாவது மேல நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது perpendicular directionல அது மூவ் ஆகுது அப்படின்னா bi dx by dt அப்படின்னு சொல்றோம். இந்த dx by dt தான் velocity v குரிய dx by dt. சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த dx by dt குரிய வேல்யூ வந்து v ன்னு இருக்குது. நான் இந்த v எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த dx by dt ல ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப எனக்கு ஃபைனலா என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த dx by dt க்கு பதிலா நான் v போடுறப்ப எனக்கு biv அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வேற வேற விஷயமா இருந்த தரவுகளை நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயங்களால ரீப்ளேஸ் பண்றேன். உங்களுக்கு அது dx by dt இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் உங்களால, ஆனா அதை எப்பவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. என்னடா இது dx by dt ன்னு கேட்பீங்க. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெலோசிட்டி திசை வேகத்தால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். bங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, Lங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், v அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வெலோசிட்டி. சோ EMF induced when conductor moves in perpendicular direction. ஒரு கடத்திய நான் அதை செங்குத்தா அதை மூவ் பண்றேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுல, அப்ப அதுல உருவாகிற வோல்டேஜ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த bங்கிற ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பொறுத்து இருக்கும், Lங்கிற லென்த்தை பொறுத்து இருக்கும், vங்கிற வெலோசிட்டியை பொறுத்து இருக்கும். புரியுதா? இப்போ என்ன, அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, EMF induced when conductor moves in perpendicular direction வந்து VIV அப்படின்னு சொல்லி நம்ம போன இதுல கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதே நான் பெர்பெண்டிகுலரா தான் எப்பவும் நகட்டுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லயும் ஏதோ ஒரு கோணத்துல வந்து நான் இண்டிகேட் பண்ணலாம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்குள்ள நான் ஒரு கண்டக்டர் போறப்போ ஒரு ப்ரொடக்டரையோ இல்ல வேற ஒரு டிவைஸ் வச்சு கரெக்டா 90 டிகிரில தான் விடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எந்த ஆங்கிள்னாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட் பண்ண முடியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நான் இது பண்ணேன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிளை வச்சு நான் கண்டுபிடிக்கணும்னா sin தீட்டா அப்படிங்கறத இது பண்றாங்க. இதுல தீட்டாங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்னோட கண்டக்டருக்கும் இடையில இருக்க கோணத்தை தான் நான் தீட்டா அப்படின்னு சொல்றேன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF அப்படிங்கிறது E equal to BLV sin தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நீங்க நல்லா இதை கண்டுபிடிச்சதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF உரிய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சதால உங்களால ஈஸியா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMFல உருவாகிற வோல்டேஜ நான் அதிகமாக்கணும்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். என்னென்ன மாற்றம் பண்ணுவீங்க? இப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இன்டியூஸ் EMF கூடும். அதே மாதிரி கண்டக்டரோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணனாலும் இன்டியூஸ் EMF கூடும். vங்கிறது வெலோசிட்டி, அப்ப அது மூவ் பண்ற வெலோசிட்டியை திசை வேகத்தை நான் கூட்டினேன்னா எனக்கு இன்டியூஸ்ட் EMF கூடும். அடுத்து அது மூவ் ஆகுற ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்றாங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
0 டிகிரில இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து என்ன ஆகும், மொத்தமா 0ன்னு ஆயிடும், எந்த விதமான வோல்டேஜும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நான் 90 டிகிரில கொண்டு போனேன்னா sin 90 டிகிரி வந்து 1. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வரும். ஸோ நான் இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அது எந்த அளவுல, நான் இவ்வளவு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி யூஸ் பண்றேன், கண்டக்டரோட லென்த் இவ்வளவு இருக்குது, நான் இவ்வளவு ஸ்பீட்ல அதை மூவ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களால அப்ப எவ்வளவு வருங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும். இல்ல எனக்கு இவ்வளவுதான் வருது, 90 வோல்ட் வருது, அதை நான் 100 வோல்ட்டா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுல எதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல இன்டியூஸ்ட் இஎம்எஃப்-ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனல் ஆன்சர் வந்து E = BLV sin θ. Thank you.